ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம். ஸோ இந்த வீடியோவில் பயோ பாட்னி, அதாவது உயிரி தாவரவியலில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயோ சுவாலஜி விலங்கியலில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பயோ பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் என்றால் என்ன, பதியமிடல் என்றால் என்ன, இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு, நகல்கள் என்றால் என்ன, மென் சூழ் திசு தடி சூழ் திசு வேறுபடுத்துக, ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக, எண்டோதீலியம் என்றால் என்ன, இரு விதையிலை தாவரத்தின் முதிர்ந்த கருவின் அமைப்பை படமறைந்து பாகங்களை குறிக்க. அடுத்து பாடம் 2, பல்கூட்டு அல்லீல்கள் வரையறு, மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. பிற்கலப்பு என்றால் என்ன, மரபியல் வரையறு, கோல்சிசின் என்றால் என்ன, அதன் பயன்களை எழுதுக. சைட்டோபிளாச மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன. 3வது லெசன்ல சட்டன் மற்றும் பொவேரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுதுக. 4வது லெசன்ல மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் யாவை, PBR 322 என்னும் வார்த்தையிலிருந்து என்ன அறிந்து கொண்டாய். 5th லெசன் கருவுரு பற்றி நீ அறிவது என்ன, உரை குளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக, செல் வளர்ப்பு நிலையில் உள்ள பல்வேறு படிநிலைகள் யாவை. 6th லெசன் சூழ்நிலை சமானங்கள் வரையறு, கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, விதை பரவுதலின் நன்மைகள் யாவை, விதை பந்து என்றால் என்ன, மிர்மிகோ பில்லி என்றால் என்ன, புவி வாழ்டம் மற்றும் செயல் வாழ்டம் வேறுபடுத்துக, வெப்ப அடுகமைவு என்றால் என்ன, வகைகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 7th லெசன் பார்த்தீங்கன்னா ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், ஆற்றல் பிரமிட் எப்போதும் நேரானவை காரணம் கூறுக. 8th லெசன்ல ஓசோன் துளை என்றால் என்ன, கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் என்றால் என்ன. தென் கொஸ்டின் நம்பர் 13, 14, 15, 19. 9th லெசன்ல கலப்பின வீரியம் குறிப்பு தருக. அண்ட் தென் கொஸ்டின் 19, 20, 23. நெக்ஸ்ட் 10th லெசன்ல பொய்தானியம் என்றால் என்ன, மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்கள் யாவை, கசப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது, மஞ்சளின் பயன்களை பற்றி எழுதுக, சிறு தானியங்கள் என்றால் என்ன, அரிசியின் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி எழுதுக. அடுத்து 5 மார்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பூச்சி மகர்ந்த செயற்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. கருவுரா கனி பற்றி விரிவாக தொகுப்பு தருக, அதன் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. இரு வித்திலை மற்றும் ஒரு வித்திலை விதைகளின் அமைப்பை வேறுபடுத்துக. சூழின் அமைப்பை தகுந்த படத்துடன் விவரி. நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவரி. மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. பல்கூட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஷுவராக உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நாளைக்கு வரும். ஸோ லாஸ்ட் டேத்தில் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதுறதுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.